அன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்? கோயிலுக்கு. எந்த கோயிலுக்கு? திருவண்ணாமலைக்கு. கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். பிளான் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர்லேருந்து கிருஷ்ணகிரி போயிட்டு அங்கேருந்து ஊத்தங்கரை செங்கம் வழியாக திருவண்ணாமலைக்கு போகிறது தான். அங்கே பஸ்ஸுக்கு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணதுனால கூகுள் மேப்பை நம்பி ஏமாந்த கதையாக பிளான் பி ஒன்று போட்டோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர்லேருந்து திருப்பத்தூர் போயிட்டு அங்கேருந்து ஊத்தங்கரை செங்கம் திருவண்ணாமலை போகலான்னு பிளான் பண்ணோம். கிருஷ்ணகிரி போகிறதுக்காக தான் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண முடியாமல் திருப்பத்தூருக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் இங்கேயும் பஸ் இல்லாமல் ½ அன் ஹவர் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு பஸ் வந்துச்சு. அந்த பஸ்ஸில் தான் நம்ம இப்போ திருப்பத்தூருக்கு போயிட்டுருக்கோம். இதில் என்னடா நீங்கள் ஏமாந்தீங்கன்னு கேட்குறீங்க. திருப்பத்தூருக்கு வந்ததுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு கவர்மெண்ட் பஸ்ஸே இல்லை, ப்ரைவேட் பஸ் மட்டும்தான் இருந்தது. அதுவும் ½ அன் ஹவருக்கு அப்புறம் தான் எடுப்பேன்னு சொன்னாங்க. இது என்னடா சோதனைன்னு சொல்லிட்டு பிளான் சி ஒன்று போட்டோம். திருப்பத்தூர்லேருந்து ஊத்தங்கரை போயிட்டு ஊத்தங்கரைக்கு திருவண்ணாமலை பஸ் வரும், அதில் போயிடலான்னு பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். ஊத்தங்கரையில் பஸ் இறங்கினதுக்கப்புறம் அடுத்த சோதனை எங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. அடுத்த ½ மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு திருவண்ணாமலை பஸ்ஸே கிடச்சிது. அதில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். விஷயத்தை நோட் பண்ணியிருக்கீங்களா? நம்ம ஒரு ஊருக்கு போகலான்னு சொல்லி பஸ்ஸுக்காக நின்றுருப்போம். அங்கே பஸ்ஸே வராது. ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிற பஸ்ஸு வந்து லைனாக வந்துகிட்டே இருக்கும். அதே ஊருக்கு நம்ம போகலான்னா அங்கே பஸ்ஸே வராது. இந்த மாதிரி எனக்கு நிறைய டைம் தோணிக்கிட்டே இருக்குது. இது எனக்கு மட்டும் தான் தோணுதா, இல்லை உங்களுக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கா, இல்லை தோணுதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே ரொம்ப நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு வழியாக திருவண்ணாமலை வந்து ரீச் ஆகிட்டோம். ரீசெண்ட் டைமில் சோசியல் மீடியாலலாம் திருவண்ணாமலை ஆந்திராவாக மாறிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாம் ஃபன்னுக்காக தான் பேசுகிறாங்கன்னு பார்த்தேன். அங்கே போனதுக்கப்புறம் ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் ஆட்டோ வேணுமான்னு தெலுங்கில் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் எதுக்கு சொல்கிறாங்கன்றதே எங்களுக்கு புரிஞ்சுது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த ராஜகோபுரத்துக்கிட்ட வர்றதுக்கு ஆட்டோவில் 30 ரூபா ஒரு ஆளுக்கு வாங்குறாங்க. இந்த இடத்துல நாங்கள் இறங்கி நடந்து போயிட்டு இருக்கும்போது இங்கே நிறைய பேர் வந்து பொட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் வேணான்னு சொன்னாலுமே வலுக்கட்டாயமாக அப்புக்கு வச்சு விட்டு காசு கேட்டாங்க. நாங்கள் கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை. உங்கள் பர்மிஷன் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு விட்டா நீங்களும் காசு தராதிங்க, அப்போ தான் மற்றவங்களுக்கு இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நாங்களும் விளாகர் ஆகலான்னு இந்த மாதிரி லைவாக வீடியோலாம் பேசினோம். அங்கே இருந்த சத்தத்தில் ஒன்றும் கேட்கல, அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். கோயிலுக்குள்ளே என்ட்ராகும்போது இந்த 50 ருபீஸ் டோக்கனில் தான் கூட்டம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இந்த ஃப்ரீ தர்ஷனில் யாரும் போவே இல்லை. சரி இதெல்லாம் காலியாக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி பாதி தூரம் நாங்கள் நடந்து போனோம். அங்கே ரிட்டன் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க தரிசனம் பார்த்துட்டு. அவங்ககிட்ட கேட்டால் 5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னாங்க. அதை கேட்ட உடனே எடுத்தேன் பாரு ஓட்டோன்னு 50 ருபீஸ் லைனில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இதில் போனால் சீக்கிரமாக போயிடலான்னு சொல்லி பிளான் பண்ணி தான் நாங்கள் இதில் ஜாயின் பண்ணோம். ஆனால் இந்த லைன் பார்த்திங்கன்னா மெதுவாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் மூவ் ஆகி போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய டைம் நான் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கேன். அப்போலாம் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிலாம் சாமியை பார்த்ததில்ல. மேக்ஸிமம் ஒரு ½ அன் ஹவரில் நாங்கள் பார்த்துருக்கோம். ஏன் லைன் இவ்வளோ பொறுமையாக போகுது, திடீர்னு எங்கேயாவது ஒரு புது லைனாக இங்கே காலியாக இருக்குது, இந்த பக்கமாக போங்கன்னு அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த லைன் பார்த்திங்கன்னா திடீர்னு அப்படியே ஸ்டாப் ஆகிடும், போகவே போகாது. இப்படியே எங்களுக்கு சோதனை மேலே சோதனையாக வந்துட்டு இருந்தது. கோயிலுக்குள்ளே பக்கத்தில் போன இடத்துலையும் அதே மாதிரி புதுசாக ஒரு லைனில் போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த லைன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் எங்களை ஒரே இடத்துல நிற்க வச்சுட்டாங்க. அவ்வளோ நேரம் பொறுமையாக லைனில் நின்னதுக்கு எங்களுக்கு சாமியை ரொம்ப பக்கத்தில் தரிசனம் பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடச்சிது. நாங்கள் வெயிட் பண்ண முடியாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்த லைனில் நாங்கள் போயிருந்தோன்னா சாமியை கிட்ட இல்லாமல் கொஞ்சம் தூரமாக தள்ளி அந்த பக்கமாக கட் பண்ணி ஒரு லைன் அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கேருந்து தூரமாக இருந்து தான் நாங்கள் பார்த்துருக்கணும். 12:30க்கு கோயிலுக்குள்ளே என்ட்ரானோம். கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நாங்கள் தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்தோம். வெளியே வர இடத்துல பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃப்ரீயாக இல்லை, 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே புளி சாதம் செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். இங்கே ஹோட்டலில் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு பெரிய சம்பவமே நடந்தது. வீடியோ லென்த்து பெருசாக போயிட்டுருக்கிறதுனால என்ன ரீசன் என்னால் இந்த வீடியோவில் சொல்ல முடியல. ஸோ இதோடு நான் இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். மீண்டும் இன்னொரு விலாகில் சந்திக்கலாம்.